ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனமயங்கும் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கும்போது எப்படி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கரைந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம அரை கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெல்லம் கரைசரை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா வெல்லத்தில் குப்பை தூசு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நாம் கரைச்சி வச்சுருக்க வெல்லப்பாகை ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க பதம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சோடாப்பும் சேர்த்துக்குங்க. நாம் சோடாப்பு சேர்க்கும் பொழுது பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வருங்க. ஸோ நம்ம 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம். இதுதான் பதம். இந்த திக்னஸில் தான் மாவு இருக்கணும். இது கூடவே நாம் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூடவே விருப்பப்பட்டால் 5-6 பல் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டும் சேர்த்துக்குங்க. இதுதாங்க பதம். இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அப்போ தாங்க பணியாரம் நல்லா புசு புசுன்னு எழுந்திரிச்சு வரும். ஓகே, அடுத்து நாம் அடுப்பில் ஒரு பணியாரக்கலம் வச்சுக்கலாம். அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி சேர்த்துக்கும் பொழுது பணியாரம் சுட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் கரண்டியில் தான் செய்வோம் ஊற்றி எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் கரண்டிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கிறேன். மாவு ஊற்றின பிறகு நீங்கள் தட்டு போட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கும். இது நீங்கள் எந்த பணியாரம் ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுக்கும் பொழுது பணியாரம் பார்த்து நல்லா பஃப்னு வந்திருக்குங்க. இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.